ஃபஸ்ட்டு வேர்ட் வந்து அவர் என்ன பேசினார் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. அது என்ன வார்த்தைன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, மன்னிப்பு. மன்னிப்புன்றது வந்து நம்ம சாதாரணமாக நம்ம சொல்லிடுறோம் ஒரு வார்த்தையில் மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்து எவ்வளோ பாடுகள் அனுபவிச்சாருன்றதை நீங்கள் அதில் படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ வாசிங்க லூக்கா 23:34. ஓகே, இதில் வந்து என்னென்னா, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவர் என்னென்னா இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு அவர் யாரை சொல்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஓகே, நான் அது வந்து யார் அவருக்கு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இவர்கள்னால் யார்? இவர்கள் வந்து இயேசுவுக்கு என்ன செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவர்கள்னால் அங்கே வந்து யார் யாரெல்லாம் இருந்தாங்க, யார் பிளான் பண்ணாங்க, ஏசப்பா வந்து கொல்லணும்னு யார் வந்து பிளான் பண்ணாங்கன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். பரிசேயர்கள், சதுசேயர்கள் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சனகரிப் சங்கம்னு ஒரு இருந்துச்சு. சனகரிப் சங்கம் என்றால் யார் என்றால், அதில் வந்து யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, அது பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள், அதுக்கப்புறம் வந்து வேதபாரகர்கள், இவர்கள் எல்லாரும் சேர்ந்தது தான் ஒரு சனகரிப் சங்கம். அதில் வந்து என்னென்னா, அதில் வந்து பிரதான ஆசாரியன்னு ஒருத்தர் இருப்பார். அதில் வந்து என்னென்னா, பிரதான ஆசிரியர்ன்றது வந்து ஒரு பதவி தான். ஒரே ஒருத்தர் தான் அந்த பிரதான ஆசாரியராக இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, ஆலயத்தின் தலைவனாக இருப்பார். பலி கொடுக்கறதுல அவருக்கு வந்து முக்கிய ஒரு பங்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து சனகரிப்பில் ஒரு பதவி ஒரு பதவி இருக்கும். ஸோ பரிசேயர்கள் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் வந்து அடிக்கடி பரிசேயர்களை வந்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ அவங்க வந்து யார் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம் அவங்க யார் அப்படின்னு. பரிசேயன்னா ஒரு யூத மதக்குழு. யூதர்களில் வந்து ஒரு மதத்துக்குன்னு ஒரு, இப்போ நம்மளது எப்படி ஒரு அரசியல் அமைப்பு இருக்கோ அதுமாரி யூதர்களுக்குன்னு ஒரு வந்து மதக்குழு ஒன்று இருக்கும். அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, சாதாரண மக்களோடு தான் இருப்பாங்க. ஆனால் என்னென்னா சட்டம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, ஒரு சட்ட நிபுணர்களாக இருப்பாங்க. ஸோ மோசையின் சட்டத்தில் வந்து அவங்க கடைப்பிடிக்கிறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. யாருன்னா அவங்களுக்கு விரோதமாக எதனா நடக்கிறாங்களோ, இல்லை வந்து மோசையின் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக நடக்கிறாங்களோ, அவங்கள வந்து அவங்களுக்கு கல்லெறிந்து சாவடிக்கிறதோ, இல்லை வந்து எப்படி அந்த சட்டத்தில் என்ன இருக்கோ அதுபடி தான் நடப்பாங்க. ஸோ அவங்க என்னென்னா இந்த ஃபாஸ்டிங் இருப்பாங்க, இந்த ரிலீஜியஸ் பண்டிகை அதெல்லாம் எல்லாமே வந்து எப்படின்னா ஒரு கடமைக்குன்னு ஒரு வாழ்வாங்க. என்னென்னா மோசே நியாயப்பிரமாணம் படி சட்டத்திட்டத்தோடு நடக்கணும். இவங்க தான் பரிசேயன். சதுசேயன்னா யாருன்னா, அவங்களும் ஒரு டைப் ஆஃப் குரூப் தான், யூத மதக்குழு. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆலயம் ஒர்க்கு, சர்ச் ஒர்க்ஸ் எல்லாமே எடுத்து நடத்திப்பாங்க. அவங்களோட வேலை அது மட்டும் இருக்கும். அது இல்லாமல் அரசியல் என்னென்னா, அந்த சனகரிப் சங்கம், அது இல்லாமல் சர்ச்சுக்கு தேவையான ஒரு விஷயம், அதுக்கப்புறம் யூத ஜனங்களோட தேவைகள் எல்லாவற்றையும் அவங்க வந்து இந்த அரசியல் அமைப்பு ப்ளஸ் அவங்க வந்து என்னென்னா பணக்காரர்களாக இருப்பாங்க, சதுசேயர்கள். இந்த 3 டீம் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஏசப்பாவை வந்து எப்படியாச்சும் பிளான் பண்ணணும், எப்படியாச்சும் அவரை வந்து கொலை பண்ணணும். ஏன்னா ஏசப்பா வந்து மக்களிடையே வந்து ரொம்ப பிரபலமாக இருந்தார். நிறைய குருடர்களை வந்து பார்வையிட வச்சார், செவிடர்களை வந்து காது கேட்க வச்சார், ஊமையர்களை வந்து பேச வைத்தார். ஸோ இந்த டைப்பில் என்னென்னா மக்கள் அவர் வந்து ரொம்ப பின்தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, யாரும் வந்து பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் ஜனங்க வந்து மதிக்காமல் போயிட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, இயேசு வந்து என்ன பண்ணியிருந்தாரா, பரிசேயர்கள் வந்து ஒரு இடத்துல கூடுகையில் ஏசப்பா வந்து சொல்லுவார், வெள்ளை எடுக்கப்பட்ட கல்லறையே, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு நிறைய சொல்ல ஆரம்பிச்சிடுவார். ஸோ அவர்களுக்கு வந்து கோவம் வர ஆரம்பிச்சிடும் பரிசேயனுக்கு. ஸோ நம்மளை வந்து இப்படி சொல்கிறாரு, இவர் ஃபஸ்ட்டு யார் அப்படின்ற, இவர் தச்சன் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களோட பிளான் தான். எதுக்கு அவரை வந்து சுத்தமாக பிடிக்கல. அது இல்லாமல் ஆலயத்தில் வந்து எல்லோரும் வந்து அதான் வியாபாரம் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஆண்டவர் வந்து வைராக்கியம் பட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, ஆலயத்தில் வந்து விற்கிறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், அவர்களை வந்து எதிர்ப்பார். ஸோ அதுவும் அவங்களுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவார்னா, பிளாஸ்ஃபெமின்னா என்னென்னா, தேவனுக்கு விரோதமாக புறங்கூறுதல் அப்படின்னு ஒரு பழி அவர் மேலே போடுவாங்க. என்னென்னா அவருக்கு விரோதமாக பேசுகிறாங்க, தேவனுக்கு விரோதமாக பேசுகிறாங்க, பெரிய பாவம் இது வந்து தேவனுக்கு விரோதமாக பேசுகிறது பெரிய பாவம், நான் தான் தேவகுமாரன் வர சொல்கிறாரு, அவர் வந்து அது பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் பிளான் பண்ணுறதுக்காக இருந்தாங்க. ஸோ அது இல்லாமல் என்னென்னா, யூதர்கள் ரோமானியர்கள் 2 பேர் இருந்தாங்க. ஏன்னா யூதர்கள் தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களை ஆண்டது வந்து யாருன்னு பார்த்தா ரோமானியர்கள். ஸோ 2 டைப் ஆஃப் சட்டம் இருக்கும். ரோமானியர்கள் ஒரு சட்டம் இருக்கும், யூதர்களுக்கான ஒரு சட்டம் இருக்கும். இது எல்லாமே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏசப்பா பண்ணுறது வந்து சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ இவங்க வந்து அறியாமலாம் பாவம் செய்யவே இல்லை, அறியாமல் செய்யலை, ஆனால் அறிஞ்சே தான் அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவை வந்து நம்ம கொலை செஞ்சே ஆகணும், இல்லைனா நம்மளோட மதிப்பு வந்து நம்ம ஜனங்களிடையே நம்மளுக்கு மதிப்பு இருக்காது. ஸோ நம்ம சொல்கிறத அவங்க செய்ய மாட்டாங்க. இவரை வந்து பிளான் பண்ணி நம்ம எப்படியாச்சும் அவளை வந்து சிலுவையில் அறையணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
சொன்ன உடனே என்ன ஆச்சு அப்படின்னா மத்தேயு 27:27 படிங்களேன் யாராவது ஒருத்தர். ஓகே, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவை வந்து என்னெல்லாம் செய்தார்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ லைனாக அவங்க வந்து ஒரு கொடுமையாக அவருக்கு பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளை யாராச்சும் ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டாலே நம்மளால் தாங்க முடியாது. நம்ம வந்து அவங்கள மன்னிக்கணுன்ற குணமே வராது. அவங்க மேலே சரி மன்னிச்சாலும் அவங்க பின்னாடி நம்ம பேசிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு கொடுமை இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவர் மேலே துப்புவாங்க, அவர் அடிப்பாங்க, வாரினால் அடிப்பாங்க, எவ்வளவோ கொடுமைகள் இருக்கும். ஆனால் அது எல்லாற்றுமே அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஈஸியாக ஒரே ஒரு வார்த்தையில் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் ஆண்டவரே அப்படி சொல்லிடுவார். ஏன்னா பிதா வந்து இயேசு வந்து தன்னோட குமாரனா வந்து நம்ம பூமியில் அனுப்பிச்சார். ஏன்னா பூமியில் வந்து அன்பு கூர்ந்ததுனால அவர் வந்து அனுப்பிச்சார். யோவான் 3:16 பார்த்தீங்கன்னா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாருன்ற ஒரு வசனம் இருக்கும். ஸோ என்னென்னா பிதா வந்து இயேசுவை அனுப்பிச்சதுக்கு உலக ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இயேசுவை வந்து சிலுவையில் அறையணும் அப்படின்னு சொல்லும் போது பிதா எவ்வளோ கோவப்பட்டிருப்பார். இப்போ நம்ம பிள்ளைங்களே இருக்காங்க அப்படின்னா, நம்ம பிள்ளைகளை யாராச்சும் அடிச்சுட்டாங்க அப்படின்னா பிதா என்ன பண்ணுவார், ஃபாதர் வந்து அப்பா என்ன பண்ணுவாங்க, என் பிள்ளையை அடிக்கிறே அப்படி சொல்லிட்டு கோவப்படுவாங்க. நமக்குன்னு ஒருத்தர் கொடுத்தவரை அவரே நம்ம சிலுவையில் அரைஞ்சிட்டோம். சிலுவையில் அரைஞ்சோன்னா பிதா ரொம்ப கோவப்பட்டிருப்பார். அந்த டைம்லேயும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இவருங்க மன்னிங்க, இவர்கள் வந்து செய்கிறது என்னதென்று தெரியாமல் செய்கிறார். நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறார் அந்த டைம்லேயும். ஸோ ஏசப்பா வந்து நமக்காக பரிந்து பேசினார். ஸோ இதில் வந்து என்ன நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா, மன்னிப்பு வந்து எப்படி தரணும், எப்படி மன்னிக்கணும் அப்படின்றது இருக்குது. ஸோ மன்னிப்பு வந்து எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் வந்து உங்களுக்கு 2 உதாரணம் சொல்கிறேன். எப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? மத்தேயு 18:23 வாசிங்க யாருன்னா ஒருத்தர். போதும். ஓகே, இந்த ஓமை வந்து உங்களுக்கு தெரியும். என்னென்னா மன்னிப்பு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியும். எப்படின்னா ஒரு ஊழியக்காரன் இருப்பான், ஒரு ராஜா இருப்பார். அந்த ராஜா வந்து என்ன பண்ணால், ஊழியக்காரன் வந்து இப்போ ஒரு 10,000 அவங்ககிட்ட வாங்கியிருக்கான். ராஜா கிட்ட வந்து ஒரு 10,000 வாங்கியிருக்கான். ஸோ ராஜா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து எல்லாத்தையும் விற்று உன் பிள்ளைகளும் மனைவிகள் உன் லேண்ட் எல்லாத்தையுமே விற்று எனக்கு வந்து நீ அந்த 10,000 அடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிடுறார். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், இவன்கிட்ட காசு இல்லை. ஸோ இல்லாதனால இவன் என்ன பண்ணுறான், போயிட்டு அவர் காலில் விழுந்து வணங்குறான். ஆண்டவர் என்கிட்ட காசு இல்லை, சுத்தமாக என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். சொல்லும் போது அவர் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே மனதிறங்குறார். இறங்கிட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாரு, மன்னிச்சிடுறார். மன்னிச்சோடனே நம்மளும் இதே மாதிரி தான், நம்ம எதனா ஒரு பாவம் பண்ணிவிடுவோம், பிதா கிட்ட போய் கேட்போம், ஏசப்பா எங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பா, இதுமாதிரி தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அவர் நம்மளை மன்னிச்சிருவார். ஆனால் என்னென்னா இந்த ஊழியக்காரன் சாப்டரில் வந்தீங்கன்னா, இவன்கிட்ட ஒருத்தவன் வாங்கியிருப்பான். இவர் வந்து ஒரு 10,000 வாங்கினார். ஆனால் இவன்கிட்ட வந்து ஒரு 100 ரூபாய் தான் வாங்கியிருப்பான். அந்த ஆளை வந்து இவருக்கு மன்னிக்க மனசு வராது. இவர் என்ன பண்ணுவார், அவனை போயிட்டு நீ 100 ரூபா கொடுக்கலையா அப்படின்ட்டு அவனை எடுத்துன்னு போயிட்டு ஜெயிலில் போட்டுருவார். ஸோ காவலில் போட வைத்தோடனே இவன் கூட இந்த ஊழியக்காரன் கூட வேலை செஞ்சவங்கலாம் போய் ராஜா கிட்ட சொல்லிவிடுவாங்க. சொன்ன உடனே ராஜா என்ன பண்ணுவார்னா, நான் வந்து உனக்கு இறங்கிட்டேன், ஆனால் நீ ஏன் இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். இதே தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும். நம்ம வந்து மன்னிப்பு கேட்டு வாங்கிடுவோம் ஏசப்பா கிட்ட. ஆனால் நம்மளை வந்து ஏதாச்சும் ஒருத்தவங்க யாரை திட்டாங்களோ, எதனா பேசிட்டாங்களோ அவங்கள வந்து நம்மளுக்கு மன்னிக்க மனசே வராது. ஆனால் நம்மளுடைய மன்னிப்பு வந்து இப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கலாம் அப்படின்னா,
இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து 2 பேர் தான், ஸ்தேவான், இயேசு கிறிஸ்து. இவங்க 2 பேர் மட்டும்தான் எப்படி மன்னிக்கணுன்றதை நம்மளுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த உலகத்தில். ஸோ ஸ்தேவானை பற்றி நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம் நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்னென்னா நம்ம ஸ்தேவான் பற்றி பார்க்கும்போது, ஸ்தேவான் வந்து ஒரு இயேசுவை பற்றி தான் அவர் பேசுவார். ஒரு உண்மையுள்ள மனுஷன், இயேசுவை பற்றி பேசுவார், ஒரு போதனை செய்வார், நிறைய அற்புதங்களை செய்தார், எல்லாமே பண்ணாங்க. அவரும் என்ன பண்ணிட்டாருன்னா இயேசுவை போலேயே பிரதிபலிச்சிட்டார். என்னென்னா இந்த சனகரிப் சங்கமும் சரி, பரிசேரும் சரி, சதுசேரும் சரி, இவங்க செய்கிற தப்பை வந்து சுட்டி காட்டினோடனே அவங்களுக்கு கோவம் வந்துடுது. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, திருப்பியும் இயேசு கிறிஸ்துவ போல ஒரு மனுஷன் வரான்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பி அவனுக்கு ஒரு பிளான் பண்ணி, சரி இவன் வந்து தேவனுக்கு விரோதமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கல்லெறிஞ்சு நம்ம சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுறான். ஸோ பிளான் பண்ண உடனே கல்லெறிந்து கொல்லும் போதும் ஸ்தேவானுடைய பிரதிபலிப்பு வந்து எப்படி இருக்குன்னா இயேசு கிறிஸ்துவை போல இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கல்லெறிந்து அவர் முகங்குப்புறமாக விழுந்து கல்லெறியும் பொழுதும் அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, இவருக்கு வந்து தெரியாமல் தான் செய்கிறாங்க, அவருக்குள்ள ஒரு அந்த ஜனங்களை குறித்ததான ஒரு பாரம் இருக்குது, ஒரு அன்பு இருக்குது. ஸோ அந்த அன்புனால அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஜனங்களை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறார். ஸோ எங்கே அன்பு இருக்கோ அங்கே இடத்துல மன்னிப்பு வரும். ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு ஸ்தேவான். இன்னொரு எடுத்துக்காட்டு என்னென்னா இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து வந்து எப்படின்னா சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போது இவ்வளவு செஞ்சோம், ஆனால் என்ன பண்ணாருன்னா அறியாதவர்கள் என்று தான் பாவ மன்னிப்பு கொடுத்தாரு. அவங்கள வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ நம்மளும் எப்படி இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை போல் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா நம்ம மன்னிப்பு வந்து மனப்பூர்வமாக இருக்கணும். வேதம் கூட சொல்லுது, நீங்கள் உங்களுக்கு மன்னிச்சிங்க, நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு மன்னித்தா, மற்றவர்கள் தப்பிதங்களை மன்னித்தா பிதா வந்து உங்களுடைய மன்னிப்பை வந்து பிதா வந்து உங்களை மன்னிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா மன்னிப்பு எப்போ வரும், அன்பு வந்து பூரணமாக மட்டும்தான் வரும். ஸோ ஆண்டவர் வந்து உலகத்துக்கு வந்ததே என்னென்னா, யூதர்கள் வந்து நினச்சாங்க நம்மளை வந்து மீட்டு சண்டை போட்டு ஆண்டவர் வந்து நம்மளை கூப்பிட்டுட்டு போவார் அப்படின்னு. ஆனால் அது இல்லை. ஏசப்பா சொல்ல வந்தது என்னென்னா அன்பு மட்டும்தான். உன்னை போல் நீ எப்படி நேசிக்கிறியோ பிறனையும் நீ அதே போல் நேசி. ஸோ அப்படி நேசிச்சனாலே, நீ அன்பு அதிகமாக மற்றவங்க மேலே இருக்குனாலே மன்னிப்பு வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்படின்றது தான். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, மன்னிப்பு இருந்துச்சு அப்படின்னா ரட்சிப்பு கண்டிப்பாக வரும். ஏன்னா இது அண்ணனே வர்ஷிப்பில் வந்து சொன்னார், 2 கல்லர்கள் வந்து ஏசப்பா கூட சிலுவையில் அடிக்கப்பட்டாங்க. அப்போ வந்து ஒரு கல்லை மட்டும் எப்படி அவன் கண்டுபிடிச்சான், ஏசப்பா வந்து எதுவுமே செய்யலை அப்படின்றது. ஏன்னா அவனுக்கு வந்து அவன் இது வரைக்கும் ஜெயிலில் தான் இருந்திருப்பான். ஏசப்பா பற்றி அவனுக்கு சொல்லவும் ஆள் இருந்திருக்காது, 2 கல்லர்களே உள்ளதாக இருந்திருப்பாங்க. ஆனால் எப்படி அவன் கண்டுபிடிச்சான்றது எனக்கு ஒரு கேள்வியாக இருந்து. ஸோ அவன் வந்து என்னென்னா, அவன் சிலுவையில் அரைஞ்சிருக்கும் போது கண்டிப்பாக அவன் வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிப்பட்டதை வந்து அவர் பார்த்துருக்க மாட்டான். அவன் வந்து ஒரு பரலோகத்தின் தேவன் ஒருத்தர், அவர் வந்து அடிப்பட்டு சிலுவையில் தொங்கியிருக்கிறது அவனுக்கு மனக்கண்கள் எப்படியாச்சும் திறந்திருக்கும். ஸோ அவன் அதனால தான் கண்டுபிடிச்சிருப்பான் இவர் வந்து உண்மையிலேயே தேவகுமாரன். ஏன்னா அவ்வளவு அடி வாங்கியும், அவ்வளோ அந்த வாரினால் அடிப்பித்து, அவ்வளோ ரத்தம் வழிந்து, ஈட்டியால் குத்துறாங்க, ஈசோப்பினால் வந்து அந்த காடியை கொடுக்குறாங்க, அவ்வளோ கொடுத்தோம் ஒரு மனுஷன் வந்து இவங்க எதுவுமே செய்யலை ஆண்டவரே, இவர் எதுவுமே செய்ய பிதாவே, இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவன் கண்டிப்பாக அவனுடைய மனக்கண்கள், கல்லருடைய மனக்கண்கள் கண்டிப்பாக திறந்திருக்கும். திறந்ததுனால அவன் வந்து அந்த இடத்துல ரட்சிப்பு உண்டாயிருக்கும். என்னென்னா இதே போல் தான் நம்ம வந்து மற்றவர்களை மன்னிக்கிறோமோ, நம்ம ஒருத்தவங்க பாவம் நம்மளுக்கு எதிராக செய்துட்டாங்களோ இல்லையோ, அவங்க தெரியாமல் செஞ்சுருப்பாங்க, தெரிஞ்சு செஞ்சுருப்பாங்கன்றது நம்ம அதை பார்க்க தேவையில்லை. ஏசப்பா நம்மளுக்கு சொன்ன மாதிரி மற்றவங்க பாவம் செஞ்சுருந்தா, நம்மளுக்கு விரோதமாக ஏதாவது பேசியிருந்தாலும் மன்னிச்சிடலாம், அதில் எதுவும் தப்பு இல்லை. ஒரு டக்குன்னு நம்ம எதுவும் வார்த்தை விடாமல் ஒரு 5 நிமிஷம் அவங்க எதுக்காக சொல்லியிருப்பாங்க, ஏன் சொல்லியிருப்பாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு அந்த கோபமும் வராது, மன்னிக்கின்ற குணமும் அதிகமாகும்.